முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தூத்துக்குடி புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு சென்று அங்கு தங்க வைக்கப்பட்ட மக்களிடம் பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து வெள்ள பாதிப்பு பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு நிவாரணமாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், பாதிக்கப்பட்ட விவசாய நிலம் ஹெக்டருக்கு 17,000 வழங்கப்படும் என்றும், பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு 10,000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். ஐரோப்பிய நாடான செக் குடியரசில் தலைநகர் பிரேக் அருகே பலாஜ் சதுக்கம் உள்ளது. இங்கு பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளிக்கூடம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு மர்ம நபர் ஒருவர் நவீன துப்பாக்கியுடன் பள்ளியில் நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டுள்ளார். இதில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைகளில் அனுமதித்தனர். இதற்கிடையே துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே பிரேக் துப்பாக்கி சூட்டுக்கு சர்வதேச பயங்கரவாதத்துடன் தொடர்பு இல்லை என்று அந்நாட்டு அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. இதையடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக மோகன் யாதவ் பதவியேற்றார். இந்நிலையில் மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மோகன் யாதவ் உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அந்த தேர்தல் அறிக்கை எங்களுக்கு பகவத்கீதை, ராமாயணத்தை போன்று புனித அதில் சொல்லப்பட்டுள்ள வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக 5 ஆண்டுகளில் நிறைவேற்றுவோம் என தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 4 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவ வீரர்களும் உடனடியாக பதிலடி கொடுத்தனர். அப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை ராணுவத்தினர் பலப்படுத்தி வருகின்றனர். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தேர்தல் நடைபெற்றது. இதில் முன்னாள் தலைவரான பிரிஜ் பூஷன் சரண் சிங்கின் உறவினரான சஞ்சய் சிங் போட்டியிட்டார். 47 உறுப்பினர்களில் 40 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டார். புதிய தலைவராக தேர்வான சஞ்சய் சிங்குக்கு கடும் மல்யுத்த வீராங்கனைகளிடம் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் செய்தியாளர்களை சந்தித்த மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் குற்றம் சுமத்தப்பட்ட பிரிஜ் பூஷன் சிங்கின் நெருங்கிய உறவினரான சஞ்சய் சிங் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதை என்னால் ஏற்க முடியாது. எனவே நான் மல்யுத்தத்தில் இருந்து விலகுகிறேன் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. அங்கு வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ள நிலையில் சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் ஒரே நாளில் சுமார் 1 லட்சம் பேர் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் நேற்றைய தினமும் சன்னிதானத்தில் பக்தர்கள் சுமார் 6 முதல் 8 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலைக்கு வரும் சிறார்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீரங்கம் கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இன்று மற்றும் நாளை மட்டும் 1 நிமிடம் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை எழும்பூரிலிருந்து மாலை 5:20 மணிக்கு புறப்பட்டு கன்னியாகுமரி செல்லும் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று மற்றும் நாளை ஆகிய தேதிகளில் ஸ்ரீரங்கத்தின் 1 நிமிடம் நின்று செல்லும் என்றும், மறுமார்க்கமாக கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் செல்லும் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ளிட்ட ரயில்கள் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புயல் காரணமாக பெய்த பலத்த மழையின் போது சென்னை எண்ணூரில் தொழிற்சாலையில் இருந்து கச்சா எண்ணெய் கசிந்து மழை நீருடன் கலந்து பங்கிங்காம் கால்வாய் வழியாக தாழ்வான பகுதிகளில் படிந்தது. இந்த எண்ணெய் கழிவுகள் கொசஸ்தலை ஆற்று நீரில் கலந்து எண்ணூர் கடலிலும் கலந்ததால் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கடலில் கச்சா எண்ணெய் கழிவு படிந்தது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய மாநில அரசுகளின் சார்பில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. எண்ணெய் கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்த பணியில் 105.82 கிலோ லிட்டர் எண்ணெய் படர்ந்த நீர் மற்றும் 393.5 டன் எண்ணெய் கசடு அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றி அமைத்து வருகின்றன. கச்சா எண்ணெயின் விலை நிலவரம் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த விலை நிர்ணயிக்கப்படும். அந்த வகையில் வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை இன்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 39 ரூபாய் குறைந்து 1929 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதையடுத்து வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலை 1968 ரூபாய் 50 காசிலிருந்து 1929 ரூபாய் 50 காசாக குறைந்திருக்கிறது. இந்த விலை குறைவு இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்றும், அதேவேளை வீடுகளில் பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டரின் விலையில் எவ்விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட பகுதி பொதுமக்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட திமுக சார்பில் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை 27 லாரிகளின் மூலம் மாண்புமிகு அமைச்சர்கள் இ. பெரியசாமி மற்றும் சக்கரபாணி ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான IP செந்தில்குமார், திண்டுக்கல் மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா மற்றும் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி சேப்பெருமாள் கொட்டாயை சேர்ந்த இளைஞர்கள் லோகநாதன், பாலாஜி ஆகிய இருவரும் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப தாரமங்கலம் சென்றனர். அப்போது செம்மாண்டப்பட்டி கிராமத்தில் கஞ்சா போதையில் அங்கு வந்த ரவுடி கும்பல் லோகநாதன், பாலாஜி ஆகிய இருவரையும் தாக்கியுள்ளனர். இதையறிந்து தட்டி கேட்க வந்த இருவரின் குடும்பத்தாரையும் கிராம மக்கள் மீதும் ரவுடி கும்பல் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் 6 பேர் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து ஓமலூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து ரவுடிகளான தங்கராஜ், சர்மா, ரவி, மோகன்ராஜ், கோவி ஆகிய 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் இதில் தலைமறைவாகியிருந்த கௌதம், விஜயகுமார் ஆகிய இருவரை 1 வாரத்திற்கு பிறகு கைது செய்தனர். இந்த நிலையில் பாலிக்காடு காலனியில் பதுங்கியிருந்த சேட்டு ஸ்ரீதரை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் தலைமறைவாக உள்ள ரவுடி கும்பல் குறித்து விசாரணை நடத்திய பிறகு சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு கேசவ திருப்புப்புரம் பகுதியில் யாரும் பயன்படுத்தப்படாத படிப்பகம் ஒன்றில் மனநலம் பாதிக்கப்பட்ட 3 நபர்கள் சில ஆண்டுகளாக தங்கி வந்தனர். இந்த நிலையில் ஒருவர் கடந்த வருடம் உடல்நலம் சரியில்லாமல் உயிரிழந்தார். இந்நிலையில் இருவர் வசித்து வந்த நிலையில் உணவு அருந்தாமலும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்த பாஸ்கர் என்பவர் நேற்று உயிரிழந்தார். இறந்த செய்தி அறிந்த அப்பகுதி மக்கள் 6வது வார்டு கவுன்சிலர் அனுஷா பிரைட்க்கு தகவல் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து கவுன்சிலர் அனுஷா பிரைட் வடசேரி காவல் நிலையத்திற்கும் மாநகராட்சிக்கும் தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் பாஸ்கர் உடலை நல்லடக்கம் செய்ய கொண்டு சென்றனர். பின்னர் அப்பகுதியில் மாநகராட்சி ஊழியர்கள் கிருமி நாசினி தெளித்தனர். திருவாரூர் நகராட்சி 8, 9, 14, 16, 17 ஆகிய வார்டுகளுக்குட்பட்ட பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறையினரிடம் தெரிவித்திடும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்பட்டது. இந்த முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ நேரில் பார்வையிட்டார். மேலும் இம்முகாமில் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், நகராட்சி ஆணையர் மல்லிகா, நகர்மன்ற உறுப்பினர்கள் வாரை பிரகாஷ், செந்தில், வட்டாட்சியர் நக்கீரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.